நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய ரீசெண்ட் ஃபாரின் ட்ரிப்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து யுஏஇ, இட்டாலி, ஸ்வீடன், நார்வே அண்ட் நெதர்லாண்ட்ஸ் போன்ற கண்ட்ரிக்கெலாம் போயிருந்தார். எதுக்காகனா ட்ரேடு, எனர்ஜி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப்காக. அவர் போனதில் உருப்படியாக நடந்தது என்னென்னா, நம்ம டாடா கம்பெனியும் ஏஎஸ்எம்எல்லும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போது மெயின் கேள்வி என்னன்னா, நம்ம நாட்டில் ஃபியூலோட ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம கரன்சி அடி வாங்குது, அதுக்கப்புறம் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த கஷ்டத்துலேயும் போனதா அப்படின்ட்டு. இன்னொன்று ஆனால் இங்கே அவர் அசிங்கப்படாமல் வெளிநாட்டில் போயிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்க வராங்க. அவங்க கேள்வியை மதிக்காமல் போய் இன்டர்நேஷ்னல் பேஜெத்தி அப்படின்றாங்க. இன்டர்நேஷ்னலில் போயிட்டு நம்ம பேரை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா, நம்ம இட்டாலியோடைய பிஎம் இருக்காங்களே மெலோனின்றவங்க, அவங்க கூட மெலோடி சாக்லேட் கொண்டு போயிட்டு ரீல்ஸ் பண்ணி போட்டுட்ருக்காரு. இப்போது பப்ளிக் வந்து பயங்கரமாக இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.